சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான பணிகளில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கத்தை திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அத்துடன் வீடு வீடாக மக்களை சந்தித்த முதல்வர் அவர்களிடம் கையெழுத்து பெற்று திமுகவின் உறுப்பினர்களாக இணைத்தார். பாஜகவின் பண்பாட்டு, அரசியல், பொருளாதார படையெடுப்பை எதிர்கொள்வதற்கு நெஞ்சுரம் மிக்க அரசியல் சக்தியை உருவாக்கவே இந்த பரப்புரையை முன்னெடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் முன்னதாக கூறியிருந்தார். இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்ததுடன் வீடு வீடாக சென்று திமுக அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷும், முசிறியில் அமைச்சர் கே.என். நேருவும், திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமியும், புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதியும், அரியலூரில் அமைச்சர் சிவசங்கரும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வைத்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தனர். மறுபுறம் வரும் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கவிருக்கிறார். முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் உள்ள 34 தொகுதிகளில் அவர் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது சுற்றுப்பயணத்தில் பங்கேற்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு அதிமுக சார்பில் பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பெரியார் விமர்சனம் தொடர்பான விவகாரத்தில் அதிமுக பாஜக இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் கூட்டணியில் பிணைப்பு இருப்பதை வெளிக்காட்டும் முயற்சி இது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.